கைஸ் ஒரு வழியா விடுமுறை நாட்கள் வந்துருச்சு. வழக்கம் போலதான் 2 வாரமா எந்த துணியும் துவைக்கல. அதனால ஒட்டுமொத்த துவைக்காத துணியை பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். இந்த வாட்டி என் கூட வருது ஆகாஷும் மணியும் தான். இந்த கோகுல் பையன் லீவ் வரத முன்கூட்டியே கணிச்சு 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு ஜூட்டு விட்டான். அதனால நேற்று எங்களை மட்டும் ரூம் ஃபுல்லா கூட்ட விட்டான். அவனுக்காக பாத்ரூம் அப்படியே வச்சுட்டு வந்திருக்கோம். வந்து கிளீன் பண்ணலன்னா சோத்துல பால்டாயில் தான். நான் எந்த அளவுக்கு துணி எடுத்துட்டு போறேன்னு என் பேக பார்த்தாலே தெரியும். இட்லி குண்டான கவுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல, தூக்குற எனக்கு தான் தெரியும். முதுகு பெண்டு நிமிருது. இவ்வளோத்தையும் சுமந்துகிட்டே ரவுண்டா நான் வந்து ஆட்டோ ஏறி 8 நிமிஷத்துல கேளாம்பாக்கம் வந்து ரீச் ஆயிட்டோம். அதோ தெரியுதுல, இந்த பஸ்ல ஏறினீங்கன்னா டிக்கெட் 40 ரூபா தான். டைரக்டா உங்களுக்கு கொண்டு போய் கீழே பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவாங்க. நாங்களும் அப்படியே அரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயிட்டோம். நாங்க மதிய உணவு வேற சாப்பிடல. பஸ் ஸ்டாண்ட் வந்து கடைசியில போனீங்கன்னா செட்டிநாடு உணவுன்னு இருக்கும். மத்த கடையை கம்பேர் பண்ணும்போது இங்க சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சில்லற காசு மீறும். நாங்களும் அப்படியே சாப்பிட்டு 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு ஆகாசுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டோம். ஏன்னா அவன் வேற சைடு போவான், நாங்க வேற சைடு போவோம். நாங்க கரெக்டா பஸ் ஏறினது 3 மணிக்கு. இங்க இருந்து எங்க ஊர் 200 கிலோமீட்டருக்கு மேல. பஸ்னா உங்களுக்கே தெரியும், அப்படி இப்படின்னு உருட்டிட்டு போறதுக்கு 5 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனா டைம் போனதே தெரியல. தொழுதூர் வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க வந்தது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பஸ் வந்தது. ஆனா இந்த கூட்டத்துல இந்த பேக்கை வச்சுட்டு உட்கார முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். ஜன்னல் சீட்டோட ஃப்ரீயா ஒரு பஸ் வந்தது. அதுல அப்படியே நானும் மணி அலைக்கா ஏறி உட்காந்துட்டோம். அப்படியே சில நேரங்கள் கழித்து ஊருக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். நான் இருக்கிறதோ கிராமம். நம்ம வேற இரவு நேரத்துல போறதுனால ஆள் நடமாட்டமே இல்ல. ஊருக்குள்ள கயாமையான சவுண்ட் வேற கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல போறது கூட பிரச்சனை இல்ல. ஆனா இந்த இட்லி குண்டான தூக்கிட்டு போறதுதான் பிரச்சனையே. அப்படி இப்படின்னு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். பையன் வந்துட்டு என்னன்னு எல்லாம் வந்து பாப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் மூளைக்கு போனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு போனதும் வேலையா இந்த இட்லி குண்டான தூக்கி போட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். நைட்டுக்கு தோசையை சாப்பிட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். மறக்காம இந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். பாய்.